ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 1-5 2வது கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கணக்குகளை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பயிற்சியிலேயே நம்மளுக்கு பொதுவாக என்ன தெரியணும் அப்படின்னா f.g g.f எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சால் போதும். அது மட்டும் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் பேலன்ஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது f.g g.f எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறையா கணக்கில் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சம்மை குயிக்காக போட்டுடலாம். இப்போ கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் f.g = g.f எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? f.gயும் g.fும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கேவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஸ்டின் இருக்குது. f(x) g(x) எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் f(x) என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 2. அடுத்து g(x) என்ன கொடுத்துருக்காங்க? 6x - k. இப்போ இதில் கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன? இந்த ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா f.g கண்டுபிடிக்கிறோம், g.f கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையுமே ஈக்குவல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கே கிடைச்சிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், f.g போடலாமா? f.g of x அப்படின்னு எடுப்போம். ஈக்குவல் டு இங்கே டாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். g of x அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே டாட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் மட்டும் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இப்போது ப்ராக்கெட்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். அப்போ g of x இருக்குது. அந்த g of x அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? g of x அதை எடுத்து போடலாம். இப்போ f அப்படியே இருக்கட்டும். g of xக்கு பதிலாக 6x - k. ஓகேவா? இப்போ இது பார்த்தா f of x மாதிரி இருக்கா? அதாவது இங்கே x வரணும், xக்கு பதிலாக 6x - k அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த f of xல் இங்கே xக்கு பதிலாக 6x - k அப்படின்னு நான் போட போகிறேன். இப்போ 3 இங்கே x இருக்குது, அதனால் அதுக்கு பதிலாக 6x - k, இங்கே +2 இருக்குது, அந்த நான் +2 அப்படியே போட்டுட்டேன். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், இது வந்து உள்ளே கொண்டு போய் பெருக்கணுமா? 3. அப்போது இந்த ரெண்டுக்குமே கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா 3 18x. அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் நான் போட்டுட்டேன். கே கூட பெருக்கும்போது 3k அப்படின்னாகும். +2 இங்கே இருக்குது, நான் அதை போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து என்னது? f.g of x. ஓகேவா? இப்போது g.f கண்டுபிடிச்சிடலாமா? g.f of x ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இங்கே g போட்டாச்சு, டாட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற f of x அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஈக்குவல் டு இப்போ g அப்படியே இருக்கட்டும். இந்த f of x தானே உள்ளே இருக்குது. அப்போ f of x எடுத்து எழுதலாம். பாருங்கள், f of xக்கு பதிலாக 3x + 2 அப்படின்னு நான் எழுதிட்டேன். ஈக்குவல் டு இப்போ இங்கே g of x மாதிரி இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3x + 2 இருக்குது. g of xங்கிறது 6x - k. அப்போ 6xக்கு பதிலாக நான் இதை போட போகிறேன். 3x + 2. ஓகேவா? அதுக்கப்புறம் -kங்கிறது அந்த g of xலேயே இருக்குது. அதாவது 6x - k. இப்போ இந்த 6 உள்ள கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா 3 18x, 6 2 12 +12 - k. g.f of xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? f.g = g.f. இது தானே அவங்க கொடுத்துருக்காங்க. எனில் இது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஈக்குவல், இந்த ரெண்டு ஆன்சர்ஸும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு எடுக்க போகிறோம். எடுத்தோம் அப்படின்னா f.g of xல் நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 18x - 3k + 2 ஈக்குவல் டு g.fல கிடைச்சது 18x + 12 - k. ஓகேவா? இப்போ இதை எல்லாமே ஒரே சைடு நான் கொண்டு வர போகிறேன். இங்கே இருக்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். 18x - 3k + 2. இது இங்கே வந்துச்சு அப்படின்னா குறிமாறுமா? சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகும் மாறும். அப்போ இங்கே +18x இருக்குது, அப்போ -18x ஆகும். +12 - 12 ஆகும். -kங்கிறது +k ஆகும். இங்கே ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருமா? இப்போ பாருங்கள், இங்கே 18x +18x, இங்கே -18x 0 ஆயிரும். இங்கே -3k இருக்குது, இங்கே +k இருக்குது. அப்போ குறி மாறி இருந்தது அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறி போடுவோமா? இங்கே பாருங்கள், குறி மாறி இருக்குது. அப்போ கழிச்சோம் அப்படின்னா 3kலேருந்து k போயிடுச்சுன்னா 2k. பெரிய நம்பர் இதுதான் இல்லையா? அப்போ அதோட குறி என்ன? மைனஸ். அடுத்து இங்கே +2, இங்கே -12. அப்போது இதுவும் குறி மாறி இருக்குது. கழிச்சோம் அப்படின்னா 12லேருந்து 2 போச்சுன்னா 10. பெரிய நம்பர் எது? இதோட குறி என்ன? மைனஸ். அப்போ -10 = 0. இப்போ நம்மளுக்கு k மட்டும்தானே வேணும், அதனால் k மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இப்போ -2k = இந்த 10 சமத்துக்கு இந்த சைடு போகும்போது என்னென்னு வரும்? மைனஸில் இருக்கிற 10 + 10 அப்படின்னு வரும். அப்போ k மட்டும்தான் வேணும். k = 10. அதாவது இந்த -2 அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த -2ங்கிறது இங்கே கே கூட பெருக்கல் இருக்கா? சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தலில் வருமா? அப்போ 2k, சரி 2. ஓகேவா?
கே அப்படியே வச்சுட்டோம். இந்த -2 மட்டும் இங்கே வந்திருக்கு. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 2 I2 10. அப்போ இந்த மைனஸ் இங்கே மேலே கொடுத்தோம் அப்படின்னா கே ஈக்குவல் டு -5. இவ்வளோ தான், நம்ம கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போது செகண்ட் கணக்கு f of x g of x இருக்குது. ஸோ முன்னாடி போட்ட மாதிரியே தான் f டாட் g g டாட் f கண்டுபிடிச்சிட்டு 2 ஈக்குவல்னு எடுத்தோம் அப்படின்னா கே கிடச்சிரும். போடலாமா? இப்போ f டாட் g of x ஈக்குவல் டு f போட்டாச்சு. டாட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற g of x நான் அப்படியே எழுதிட்டேன். ஈக்குவல் டு இப்போ f அப்படியே இருக்கட்டும். g of xக்கு பதிலாக 4x + 5. இப்போ 4x + 5 இங்கே வந்து f of x மாதிரி இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னன்னு இருக்குது, இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல 4x + 5 இருக்குது. அப்போ இங்கே f of xலையும் எக்ஸுக்கு பதிலாக 4x + 5 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ 2 அப்படியே போட்டு எக்ஸுக்கு பதிலாக 4x + 5 இங்கே -k இருக்குது. அந்த -k நான் அப்படியே போட்டாச்சு. ஈக்குவல் டு இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு போய் பெருக்கணுமா, 2 கூடயும் பெருக்கணும் அப்படின்னா 2 8 8x ப்ளஸ் 2 5 10 -k. அப்போது இது என்னது, f டாட் g ஆஃப் எக்ஸோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து g டாட் f போட்டுடலாம். g டாட் f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி g அப்படியே போட்டாச்சு. டாட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி f ஆஃப் எக்ஸ் நான் அப்படியே எழுதிட்டேன். ஈக்குவல் டு இப்போ இங்கே g அப்படியே போட்டு f ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x - k. ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ இது g ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2x - kன்னு இருக்குது. அப்போ இங்கே g ஆஃப் எக்ஸ்லையும் இங்கே எக்ஸில் 2x - k அப்படின்னு கொடுக்கணும். அப்போ 4 அப்படியே போட்டு எக்ஸுக்கு பதிலாக 2x - k ப்ளஸ் 5 அப்படியே இருக்குது. இங்கே 5 போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கணுமா, பெருக்கணும் அப்படின்னா 4 2 8 எக்ஸு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டு 4 கேவையும் பெருக்குனா 4k ப்ளஸ் 5. இது என்னது, g டாட் f ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, f டாட் g ஈக்குவல் டு g டாட் f எனில் இப்போ 2 ஈக்குவல்னு எடுக்கலாம். இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் ஈக்குவல்னு எடுத்தோம் அப்படின்னா f டாட் ஜியோட ஆன்சர் என்னது, 8x + 10 -k ஈக்குவல் டு g டாட் f ஓடது 8x - 4k + 5. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒரே சைடு நான் கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கிறது 8x + 10 -k. இது இங்கே வந்துச்சு அப்படின்னா எல்லாமே குறி மாறுமா, இங்கே இருக்கிறது சமத்துக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆகும் வரும். இப்போ ப்ளஸ் 8x இங்கே வரும்போது -8x -4k ப்ளஸ் 4k ஆகும், ப்ளஸ் 5 -5 ஆகும், ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இங்கே 8x இங்கே -8x. அப்போது இந்த 2 8xலேருந்து 8x போயிடுச்சு அப்படின்னா 0 ஆயிரும். அப்போ இது முடிஞ்சது. அடுத்து k பாருங்கள், இங்கே 4kன்னு இருக்குது, இங்கே -kன்னு இருக்குது. அப்போ 4kலேருந்து 1k போயிடுச்சு அப்படின்னா 3k வருமா, 3k. அடுத்து இந்த நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 10 இங்கே -5, 10லேருந்து 5 போச்சு அப்படின்னா 5 அப்படின்னு வருமா, ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு k தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த k இருக்கிற டேர்ம் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 5 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது -5 அப்படின்னு வரும். இப்போ k மட்டும் வச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே இப்போ இங்கே பெருக்கல் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ /3 அப்படின்னு வரும். இதுதான் கேவோட வேல்யூ. k ஈக்குவல் டு -5/3. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.